Okay, hello guys, good evening. Okay, let's start our session. All comfortable, settle down, start பண்ணிடலாம்ல. Okay, then super. So today's agenda is React ES6 and JSX. Okay, வா. ஸோ ரியாக்டில் நீங்கள் ஆல்ரெடி நான் குரூப்பில் பார்த்தேன், அழகழகாக சூப்பராக இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிட்டீங்க. ஓகே டன், சூப்பர். உங்களுக்கு இப்போ ரியாக்டோட ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்படி தான் ஒரு கிளான்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதோட நெக்ஸ்ட் கண்டினியூ பார்த்தா இது. பட் இன்னைக்கு வந்து எதுவும் கோடிங் ஒர்க் பண்ற மாதிரி இருக்காது, ரொம்ப ரொம்ப அனலைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா எல்லாமே சிம்பிளிஃபையா தான் இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இதுக்கு முன்னாடி ரியாக்ட் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி ரியாக்ட் சிம்பிளிஃபை இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வியூ பண்ற மாதிரி தான். ஓகேவா? அதுலேயே நம்ம வந்துட்டு ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும், ப்ளஸ் ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அட் லாஸ்ட்ல நான் கோட் ஒரு சின்ன கோடை ஷேர் பண்ணி நாளையிலேருந்து, விச் மீன்ஸ் இனிமேல் வரக்கூடிய செஷன்ஸ்லாம் நம்ம இந்த ஃபார்மேட்டில் தான் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் சொல்கிறது தான். ஓகேவா? நான் நடுவில் வந்து ஒரு சொல்லுவேன் அது என்னங்கிற மாதிரி. இப்போ ஒரு இந்த பிபிடி வைஸ் போகலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியாக்ட் ES6 அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை பற்றி சொல்கிறது. அந்த ES6ங்கிறது ஆல்ரெடி நான் ஒரு கான்செப்டை சொல்லியிருந்தேன். JSX அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸ்எம்எல் ஷீட்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைடில் இருக்குது. ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸ்எம்எல். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு HTML, CSS, JavaScript மூணையும் சேர்த்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல எழுத போற இடம் தான் ரியாக்ட். அப்போ இந்த மூணையும் சேர்த்து எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு ஃபார்மேட் சின்டாக்ஸ் இருக்கும். சின்னதா எஃப் கிளாஸ், ஃபார் லூப் இவங்களுக்கே இவ்வளவு சின்டாக்ஸ் வச்சு விளையாடும் போது, அப்போ ஒரு பெரிய ஃபார்மேட்ல ரியாக்ட்னு போட்டு எழுதும் போது, அப்போ கம்பல்சரியா ஒரு சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அந்த சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மாதிரி ஒரு குழப்பக்கூடிய ஒரு விஷயம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு யார் யூஸ் ஆனாங்கன்னா அந்த எக்ஸ்எம்எல்ங்கிற ஒரு கான்செப்ட். ஏன்னா HTML ஒரு இப்போ HTML பிரதர் அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு எல்டர் பிரதர் மாதிரி இருக்கிற யாருன்னா XML தான். அவங்கள வச்சு தான் HTML வந்துச்சு. இன்னும் படிக்கும் போதெல்லாம் HTML படிக்காம XML தான் படிப்பாங்க. அது ஒரு டேக் வச்சு வர கான்செப்ட். அதை ஈஸியர் பண்ணி வந்தது தான் HTML. ஓகேவா? அப்போ அந்த XML என்ன நடக்கு அப்படின்னா, ஒரு ஃபார்மெட்ல வச்சு எழுதுறாங்க. அந்த ஃபார்மெட்டை தான் ரியாக்டுக்கு ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, JSX allows us to write HTML in React. JSX makes it easier to write and HTML in React. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, JSX மூலியமா அந்த XML ஷீட் JavaScript மூலியமா இவங்க வந்து HTML கோட ஈஸியா எழுத முடியும்னு சொல்றாங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம். ஸோ கோடிங் JSX which allows us to write HTML elements in JavaScript and place them in the DOM without any create element and or append child method. JSX converts HTML tags into React element. ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுறதுக்காகவும் இல்லை ஒரு அப்பன் சைல்ட் ஆட் பண்ணுறதுக்காகவும் இதெல்லாம் சேர்த்து HTML டேகை கன்வெர்ட் பண்ணி ஒரு ரியாக்டுக்கு எலமெண்ட்டாக, அதாவது இப்போ HTML எடுத்துக்கிட்ட அப்படின்னா அதுக்கு உண்டான யூனிக்கான என்ன வேர்டு சொல்லுவோம்னா டேக் சொல்லுவோம். CSS சொன்னா கிளாஸ், ஐடி, கர்லி பிரேசஸ், டாட் அதுக்குன்னு சொல்லுவோம். ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொன்னீங்கன்னா நிறைய வரும். கிளாஸ், ஃபங்க்ஷனு, கர்லி பிரேசஸ் வச்சு எழுதுறது, கோலன், ப்ராப்பர்ட்டி, வேல்யூ, தென் ஸ்கோப் வேரியபிள்ஸ், இந்த மாதிரி எல்லாம் ஜென்ரேட் பண்ணுறவங்கலாம் ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்படி யூனிக்கா இருக்கும்போது இந்த ரியாக்டுக்குன்னு ஒருத்தவங்க யூனிக்கா இருப்பான். அவங்களுக்கு யூனிக்கே என்ன, இந்த HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்டை மூணையும் எடுத்து வந்து ஒரு ஃபார்மெட்ல எழுதுறது தான். அப்போ இந்த ஃபார்மெட்லாம் ரியாக்டுக்கு உண்டான ஒரு காம்போனண்டா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். எப்படின்னா, JSX converts HTML tags into React element. ஸோ ரியாக்ட் எலமெண்ட் என்னன்னா, இந்த கேர்லி பிரேசஸ்க்குள்ள மேக்ஸிமம் எழுதுறது தான் ரியாக்டா கன்சிடர் பண்ணும். அவ்வளோ, மித்தபடி அதில் பெருசாக எதுவும் இருக்காது. ஸோ HTML டேக் நீ அங்கே எழுதுற அப்படின்னா இந்த JSX தேவைப்படுது, விச் இஸ் JavaScript XML வந்து தேவைப்படுது. ஓகேவா? ஏன்னா நம்ம நான் சொன்ன மாதிரி அந்த சின்டாக்ஸை ஃபாலோ பண்றது. ஸோ எப்படி நடக்குங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வித் JSX. ஓகேவா? வித் JSXனா ஒண்ணுமே இல்லை, நம்ம லாஸ்ட் செஷன்ல ஒரு index.jsல எப்படி கிரியேட் பண்ணுவோங்கிறது, சாரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நீங்க கிரியேட் பண்ணி குரூப்ல போட்டிருந்தீங்க. அதை தாண்டி உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு, அதுல எதுவும் டிஃப்ரெண்டா எதுவும் ஃபீல் பண்ணீங்களா, இல்ல ஓகே தானா, ரெண்டர் ஆகுறதுலாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எனி ஒன்? எல்லாம் ஓகேனா ஒரு தம்ஸ் அப் ஜஸ்ட். ஓகே, ஃபசிலா இஸ் ஓகேமா? ஓகே, தர்ஷனா ஓகே, அதர் தென் ஃபாத்திமா ஓகேவா? ஓகே, சூப்பர்.
ஓகே. இப்போ நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு ஃபைலா கிரியேட் பண்ணணும்னு மாதிரி. ஓகேவா? ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, அப்பப்போ கால் பண்றதுக்கு மாதிரி. ஓகேவா? இப்போ யூடியூப் எடுத்துட்டோம் அப்படின்னா, நீ ஹோம்ல தான் இருப்ப. ஷார்ட்ஸுங்கிறத செலக்ட் பண்ணா மட்டும்தான் நீ ஷார்ட்ஸுங்கிற பேஜுக்கு போவ. அப்போ அது என்ன ஆகுதுன்னா, ஒரு பட்டனை கிளிக் பண்ணா ஒரு பேஜை கால் பண்ணு அப்படின்னு சொல்றேன். நம்ம இந்த காலிங் அப்படிங்கிற வார்த்தையை வந்து மேக்ஸிமம் எங்க யூஸ் பண்ணுவோம்? இந்த ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? எங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல. அப்போ ஒவ்வொரு பேஜும் ஸ்டார்ட் ஆகிற ஸ்பேஸ் எதுல அப்படின்னா ஃபங்க்ஷன். அதை தான் நான் லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்தேன். அதையுமே நான் இப்போ ஒன்ஸ் மோர் சொல்லிடுவேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிடுவேன். ஒரு 3 டேஸாவது நான் சொன்னதே திரும்ப சொல்லி காமிச்சிடுவேன் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுதான் ஓகேவா. ஸோ இங்கே என்ன நடக்கு? இம்போர்ட் ரியாக்ட் டவுன் ரெண்டையும் இம்போர்ட் பண்ணிட்டாங்க. root is equal to react dom dot create root or document dot get element by id root. போனதுல கண்டெய்னரோ ஏதோ ஒரு சம்திங் எழுதி அதுல ரூட்டை நேவிகேட் பண்ணியிருந்தோம், அசைன் பண்ணி அந்த அசைன் பண்ண வேல்யூவை உள்ள போட்டிருந்தோம். இங்க அப்படி இல்லாம டைரக்டா டோம் வேல்யூவை எழுதிட்டான். ஸோ அங்க இருக்கிற ரூட்டை வாங்கி வச்சாச்சு. ஸோ ரூட் டாட் ரெண்டர் இந்த ரூட்டை வச்சு எந்த ஃபைலை நான் அனுப்ப போறேன்னா மை எலமெண்ட் எங்க இருக்கு? இங்கே தான் இருக்கு. ஸோ கான்ஸ்டன்ட் மை எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு டேரக்டா நம்ம எப்பவும் டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைல் எழுதுற மாதிரி ஒரு h1 I love JSX எழுதி முடிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். எதனால? XML உள்ள இருக்கிறனால. ஓகேவா? அப்ப XML இல்லாம இருந்தா எப்படி எழுதியிருப்பாங்க? ஒரு காலத்துல ரியாக்ட் எப்படிதான் எழுதிட்டு இருந்தாங்க எப்படின்னா வித்தவுட் JSX, which மீன்ஸ் பாரு, அதே மை எலமெண்ட்டை ரெண்டர் பண்ணிருக்காங்க, அதே ரூட்டை தான் வாங்கியிருக்காங்க. ஆனா எப்படி எழுதியிருக்காங்க? react dot create element parenthesis என்ன டேக்ங்கிறது ஃபர்ஸ்ட் சிங்கிள் கோட்ஸ் எழுதணும். ரியாக்டா கன்வெர்ட் பண்றதுனால எப்படி இருக்கணும்? கேர்லி பிரேசஸ்ல இருக்கணும். ஸோ கேர்லி பிரேசஸ் கமா அதுக்குள்ள என்ன வரணுங்கிறத சிங்கிள் கோட்ஸ்ல ஐ டூ நாட் யூஸ் ஜிஎஸ்எக்ஸ் ஒரு வேர்டு ஒரு சென்டென்ஸ் தான். ஓகேவா? அதை போட்டு பேரந்திசஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க எது ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஜேஎஸ்எக்ஸ் வித்தவுட் ஜேஎஸ்எக்ஸா இல்லை வித் ஜேஎஸ்எக்ஸா? எனி ஒன்? ஃபாத்திமா வித் ஜேஎஸ்எக்ஸ். ஏன் நம்ம வித் ஜேஎஸ்எக்ஸை ஃபாலோ பண்ணுறோம்? ஏன்னா ஹெச்டிஎம்எல்ல நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு தெரிஞ்ச ஒரு ஃபைலை டைரக்டாகவே எழுதுற மாதிரி இருக்கு. அப்போ வித்தவுட் ஜேஎஸ்எக்ஸ்னா நீ ரியாக்ட்ட வந்து சொல்லணும், என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குப்பா, அந்த ஃபைல் பேர் வந்து ஹெச்டிஎம்எல்ப்பா, ஹெச்டிஎம்எல்ல என்ன டேக் யூஸ் பண்ண போறப்பா இந்த சொல்லிட்டேன். ஹெச்டிஎம்எல் டேக் எல்லாம் என்னவா கன்வெர்ட் பண்ணு? ரியாக்டா கன்வெர்ட் பண்ணு. கன்வெர்ட் பண்ண வேர்டு என்னவா என்னெல்லாம் போடணுங்கிறத எழுதணும். இது எல்லாத்தையுமே நான் ஒரு ஒரு புதிய எலமெண்ட் ரியாக்டோட எலமெண்ட்ல காப்பி பண்ணி அதுல ஒரு ரியாக்டா லைனை இன்சர்ட் பண்ணி அதை எடுத்து மை எலமெண்ட்ல போட்டு மை எலமெண்ட்டை ரெண்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ ஒரு குழப்பமான விஷயத்த சிம்பிளா இவங்க முடிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ அதனாலதான் ஜேஎஸ்எக்ஸ் தேவைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். எக்ஸ்பிரஷன் இன் ஜேஎஸ்எக்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ்பிரஷன் அப்படின்னா நீங்க சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்னா படிச்சிருப்பீங்க 12th இந்த பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா ஆப்ரேட்டர்ஸ்னு வந்து தனியாகவும் படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ரியாக்ட்லயே ஆட் பண்ணலாம். ஸோ ஒண்ணுமே இல்லை, எல்லாமே சிமிலராக தான் இருக்கும் ரியாக்ட்ல. ஓகேவா? இப்போ நீங்க பாக்குறதெல்லாம் எப்படின்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்டை ரீகால் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? பட் அப்போ ரியாக்ட்ல என்னதான் வரும்னா அந்த யூஸ் எஃபெக்ட் யூஸ் ஸ்டேட்லாம் கொஞ்சம் வரும். ஓகேவா? அந்த மாதிரி வர சீக்வன்ஸஸ் தான் ஏன் புதுசா நீங்க படிப்பீங்க. ரைட்டா? So with JSX, you can write expression inside curly braces, and the expression can be React variable or property or any other value JavaScript expression. JSX will execute the expression and return the result. ஓகேவா? ஸோ என்ன நடந்திருக்குங்கிறத நீங்களே பாருங்க, எக்ஸ்பிரஷன் எப்படி ஹேண்டில் ஆயிருக்கிறது. ஸோ சேம் மை எலமெண்ட்டை ரெண்டர் பண்ணியிருக்காங்க. h1 react is curly braces 5 plus 5 times better with JSX. ஸோ எக்ஸ்பிரஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு முக்கியமானது யார் வேணும்? கேர்லி பிரேசஸ் வேணும். இதில் நீங்கள் இன்னும் சுவாரஸ்யமான இந்த கேர்லி பிரேசஸ் வச்சு நிறைய பார்ப்பீங்க. பட் நான் போக போக சொல்கிறேன். இப்போவே சொல்லிட்டா ஒரு அட்வான்ஸாக உடைக்கிற மாதிரி இருக்கும். ரைட்? ஸோ 5 + 5னா நம்மளுக்கு தெரியும் 10. ஸோ அந்த 10 வந்து எப்படி ஆட் ஆகிக்கிறது? அந்த கேர்லி பிரேசஸில் போட்டனால அது ஒரு எக்ஸ்பிரஷனாக கன்சிடர் ஆகி அதை இங்கே வந்து ஹேண்டில் ஆகி. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். இது நம்மளுக்கு ஆல்ரெடி நமக்கு ஒரு
ஒரு கெயின் பண்ணிக்கக்கூடிய விஷயம். இன்கேஸ் இதுவும் புரியல அப்படின்னா திரும்பவும் கேளுங்க, ரீசைன் பண்ணி நான் கூட நடத்துறேன். ரைட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இன்செர்ட்டிங் a large block of HTML, right? Lines put the HTML inside the parenthesis. ஸோ நீ ஒரு லார்ஜ் பிளாக் ஆஃப் HTML ஸ்டேட்மெண்ட்டை எழுத போற ஒரே வேரியபிள் அப்படின்னா, நீ ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணிடணும்? இந்த பேரந்தீசஸை போட்டுருணும். ஆமாம், இது ஒரு கிட்டத்தட்ட 1 2 4 5 லைன்ஸ் ஆஃப் HTML கோட் வருது. அப்போ நீ இந்த பேரந்தீசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ULLI நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆப்பிள்ஸ், பனானாஸ், செரிஸ் கொடுத்து அவுட்புட் ரெண்டர் பண்ணால் அந்த நம்ம இந்த இடத்துக்கு பதில் எல்லாம் எப்படி எழுத போகிறோம்? தனித்தனி பேஜாக செக்மெண்ட் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் அந்த தனித்தனி ஃபைலாக கிரியேட் பண்ணி அதில் ஃபங்க்ஷன் எழுதுறது அப்படிதான். நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒன் மோர் பண்ணிங்க. ஸோ லார்ஜ் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும்போது பேரந்தீசஸ் சொல்லியிருக்காங்க. நம்மளாம் நம்ம விளாட மாட்டோம், ஏன்னா நம்ம தனி ஃபைலுக்கு போயிடுவோம்ல, அதனால. பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கும். பிகாஸ் நீங்கள் தியரிட்டிக்கலாக இப்படி பார்க்கும்போது அனலைஸ் பண்ணும்போது இனி நான் சொல்ல மாதிரி டெக்னிக்கல் ஒன் வேர்ட்ஸ் அந்த மாதிரி கேட்கும்போது கேட்பாங்க. ரியாக்டில் ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது எரர் அடிக்குமா அடிக்காதா அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. நீ எரர் அடிக்கும் அப்படின்னு நீ சொல்லிடணும். ஏன்னா பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை நார்மலாக யூஸ் பண்ணக்கூடாது, பேரந்தீசிஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு உண்டான டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. எரர் அடித்தா எதனால எரர் அடிக்கி, எரர் அடிக்கலைன்னா ஏன் எரர் அடிக்கலைங்கிற டிஸ்கிரிப்ஷனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி 2 டைப்பில் கேட்பான். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம், நீங்கள் யூஸ்ஃபுல்லாக எழுதிங்க. ஸோ நீங்கள் கெயின் பண்ணுறதை பொறுத்து தான். நீங்கள் இப்படி ஒரு மாதிரி ஒரு ஒரு மைண்ட் கான்செப்டாக ஓகே இது நடத்துகிறாங்க, இதை நம்ம எழுதி வச்சுப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அது டெஸ்ட்னு இருக்கும் போதோ இல்லை இந்த டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் கேட்கும் போதோ மறந்துடுவீங்க. எப்போவுமே இந்த கோடிங் சப்ஜெக்ட் வந்து டெக்னிக்கலாக பார்க்குறத விட ஒரு இயல்பான ஒரு லைஃபாக பார்க்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அதே தான் நான் அந்த ரூட் மேப் சொல்லியிருப்பேன். நம்ம எப்படி காலையில் எந்திரிச்சு காலேஜுக்கு கிளம்பி வரோம் அப்படின்னா, ஒரு டைம் அந்த வே ஒரு ஒரு பாத்வே கிடச்சிட்டு ஒரு வழி கிடச்சிருக்கு, ஜாயின் பண்ணி நீங்கள் வண்டி எடுத்து உங்கள் காலேஜுக்கு ஒரு வே ஃபஸ்ட் டைம் மேப் போட்டு போனீங்கன்னா, செகண்ட் டைம் ரிட்டர்ன் ஆகும் அன்றைக்கே காலேஜ்லேருந்து ரிட்டர்ன் ஆகும்போதே நீங்கள் வந்து மேப் இல்லாமே தனியாக வந்துடுவீங்க. கரெக்டாக? மேபி ஒரு சில ஊரில் வேறு ரூட் இருக்கும், அந்த ரூட்டெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு அந்த ஃபாலோ பண்ணி வாரீங்களே. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அனலைஸ் தான் பண்ணணும். நீ வந்துட்டு உன்னோட கோடை லைக் இப்போ நீ டெய்லியும் காலேஜ் கிளம்பி போகிற அப்படின்னா போட்டு உட்காந்து சரி இந்த இடத்துல என்டிஎம் கோர்ஸ் வருது, அந்த இடத்துல வசந்தன் கோர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பியா? இல்லை, அந்த ஒரு செகண்டில் நினப்ப காலேஜ் வந்தோடனே நீ அதெல்லாம் மறந்துடுவ. வழி உன்னோட அந்த பாத்வே உனக்கு ஞாபகம் இருக்காது, உன்னோட வேற கான்செப்ட் போயிடும். அந்த மாதிரி இப்போ ஒரு அனலைஸில் தான் இருக்கும். எவ்வளோ தூரத்துக்கு நீ இந்த அனலைஸை உனக்கு வச்சுக்கிறியோ கோட் அந்த டெக்னிக்கல் ரவுண்ட்லாம் நீ ஈஸியாக அடிச்சுவேன். சில பேர் இந்த போட்டு மாங்குன்னு படித்து டெக்னிக்கல் ரவுண்டில் ஃபெயில் ஆகிட்டு வருவான். ஆனால் நான் காலிலேருந்து படித்தேனே அப்படிம்போம். அந்த மாதிரிலாம் கூட இந்த மாதிரி கான்செப்டை ஒரு இயல்பாக, அதனால தான் நான் ஸ்டோரி சொல்லி கொண்டு போவேன். ரைட். One top level element, the HTML code must be wrapped in one top level element. So if you like to write 2 paragraphs, you must put them inside a parent element like a div element. ஸோ இது நம்மளுக்கு ஆல்ரெடி அந்த HTML தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ஜாவாஸ்கிரிப்டே சொல்லியிருக்கேன். ஒரு சில ப்ரொசீஜரை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கரெக்டான செட்டைனில் போடணும் அப்படிங்கிறது. பட் ரியாக்டுக்கு அந்த கரெக்டான செட்டைனில் தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன், இந்த டிவ் இல்லைன்னா எம்டி டேகாவது போட்டுருங்க. ஒரு 2 டேகுக்கு மேலே நீ அதில் இன்சர்ட் பண்ண போகிற அப்படின்னா, இப்போ யூஎல்ங்கிறது ஒரே ஒரு டேகு ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்டு. இது மொத்தமாக சேர்த்தா ஒரு டேகுன்னு தான் சொல்லுவாங்க. பிகாஸ் இது வந்து பாயிண்டர் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ அதனால ஒரு சிங்கிள் டேகுன்னு. ஆனால் 2H1 2H1 வருதுன்னா அது வந்து 2 டேகாக கன்சிடர் ஆகுது. அப்போ 2 டேகாக இன்சர்ட் ஆக போகுது அப்படின்னாலே டாப் லெவல் ஆஃப் எலமெண்ட் வந்து இருக்கணும். அதாவது இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு பேரண்ட்டுன்னு கண்டிப்பாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வைக்கும் போது நீ வந்து நீ மட்டுமா ஸ்கூலுக்கு போவ, இல்லை பேரண்டோட போகல. அப்போது யார் மூலியமாக நீ ஜாயின் ஆனியோ அவங்க மூலியமாக ஒரு பேரண்ட் கம்பல்சரியாக வந்தாகணும். அந்த மாதிரி 2 டேகை நீ இன்சர்ட் ஆகும்போது ஒரு பேரண்ட்டை வச்சு தான் ஒரு டேக் மட்டும்தான் நீ டிவ் இல்லாமையே ஒரு டேக்ல இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது நான் நேற்றே சொல்லியிருந்தேன், அந்த கான்செப்ட் தான் அது, விச் இஸ் ஒன் டாப் லெவல் எலமெண்ட். நெக்ஸ்ட், எலமெண்ட்ஸ் மஸ்ட் பி க்ளோஸ்டு. ஓகேவா? எப்போவுமே நம்ம டேக் வந்துட்டு ஒரு சிங்கிள் லைன் டேக்காக நம்ம எழுத மாட்டோம். H1 இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா H1 இங்கே ஸ்டார்ட் ஆகுது,
எண்ட் ஆகுறது இங்கே எண்ட் ஆகுது. எண்டிங் வந்து க்ளோசிங் டேக் ஸ்லாஷ் போடும். இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். பட் ரியாக்டோட காம்போனண்ட்டையோ விச் மீன்ஸ் ரியாக்டில் வந்துட்டு ஏதோ ஒரு டேகை மென்ஷன் பண்ணுற அப்படின்னா அதுக்கு வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக்னு ஒன்று வரும். JSX allows XML rules and therefore HTML elements must be properly closed. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்புட்டை வைக்கிறேன், டைப் டெக்ஸ்ட்னு வச்சு செல்ஃப் க்ளோசிங் டேக்லேயே முடிச்சிடுவேன். ஓகேவா? இது ஒரு கான்செப்ட். நீ இதுக்கு ஒரு ஏரோ வச்சு இன்னொரு ஏரோல ஸ்லாஷ் இன்புட்னு எழுதுனா சில இதில் எரர் அடிச்சிடும். ஓகேவா? ஸோ இங்கே நீ ஆனால் நார்மல் HTML போன அப்படின்னா அந்த செல்ஃப் க்ளோசிங் டேக் போடணும்னு அவசியம் இல்லை. பட் இங்கே கண்டிப்பாக போட்டாகும். ஓகேவா? எம்டியாகவே விட்டுறக்கூடாது. ஸோ அதுவும் ஒன்று சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆட்ரிபியூட் கிளாஸ் ஈக்குவல்ஸ் டு கிளாஸ் நேம். ஸோ என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் சிமிலாரிட்டியான மெயின் சேஞ்சஸ். ஸோ நம்ம HTML எழுதிட்டு ஒரு CSS ஸ்டைலாக கால் பண்ணுறோம், ஒரு கிளாஸை கால் பண்ணுறோம்னா எப்படி எழுதுவோம்? கிளாஸ் ஈக்குவல்ஸ் டு லைக் என்ன இல்லை ஏதோ ஒரு பிளாக் கலரை கூப்பிட்றேன் அப்படின்னா பிளாக்னு போட்டுருவேன். அங்கே போய் டாட் பிளாக்னு வச்சு எழுதுவேன். இதுதான் ப்ரொசீஜர். பட் அங்கே சின்டெக்ஸ் நேமே மாறுது. என்ன அப்படின்னா கிளாஸுங்க இருக்கிற இடத்துல என்ன எழுதணும்? கிளாஸ் நேம் என் கேபிட்டல் லெட்டர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா இல்லை, விஷுவலில் ஜஸ்ட் சிஎல்னு அடித்தாலே அது கிளாஸ் நேம்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ரியாக்டில். The attribute class attribute is a much used attribute in HTML, but since JSX is rendered as JavaScript and the class keyword is a reversed word in the JavaScript, you are not allowed to use it in a JSX. ஓகேவா? JSX அதாவது HTML டேக்ல இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ரியாக்டுக்கும் உண்டான XML ஷீட் விச் இஸ் JSX ஓட ஹெல்ப்பால கிளாஸ் நேம்ங்கிறது எழுதணும். ஸோ யூஸ் attribute class name instead. JSX solved this by using class name instead. When JSX is rendered, it translates class name attributes into class attribute. ஸோ இது என்னவா கன்வெர்ட் பண்ணிடும்? கிளாஸ் நேம்ங்கிறது நார்மல் கிளாஸாக கன்வெர்ட் பண்ணி அங்கே கால் பண்ணி உனக்கு எப்பவும் போல CSS ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது ஒன்று சொல்லி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாரு. ஸோ கிளாஸ் இங்கே எழுதியிருக்காங்க பார்த்தியா? H1 கிளாஸ் நேம் மை கிளாஸ் ஹெலோ வேர்ல்ட். ஸோ மை கிளாஸை கால் பண்ணியிருந்தா கலர் ரெட்டுன்னு அங்கே எழுதியிருப்பேன். ஸோ அதனால் ரெட்டாக மாதிரி. ஓகேவா? ஸோ நான் பிபிடி ஸ்பீடாக போகிறேன்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லை? ஓகே தானே? ரைட். ஓகே. ஸோ இதுவும் நடுவில் இருந்துச்சுன்னா ஆண்ட்ரைஸோவில் மைக் ஆன் பண்ணி கேட்டுருங்க. ஓகே. இப்போ அந்த கண்டிஷன்ஸ் ஸோ எப்பவும் சொன்ன மாதிரி ஒரு ரீகால் மாதிரி தானே இருக்கும்னு. ஸோ அதே மாதிரி கண்டிஷன்ஸ் வராங்க. இஃப் ஸ்டேட்மெண்ட் யார் அப்படின்னா சப்போர்ட்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க இஃப் ஸ்டேட்மெண்ட், பட் நாட் இன்சைட் த JSX. மீன்ஸ் எப்படின்னா JSXங்கிறது ஒரு டேகை கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு சொன்னேன். ஏன்? HTMLோட பிரதர் யாரு? XML அப்படின்னு. அப்போ HTML ரிலேட்டடாக உள்ள கண்டென்ட்டை மட்டும்தான் நீ ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணி சொல்லணும், விச் இஸ் ரெண்டர் பண்ணணும். ஓ இஃப் கிளாஸ்லாம் நீ HTML படிச்சியா? இல்லை. ஃபார் லூப்பு இதெல்லாம் HTML படிச்சியா? இல்லை. அதெல்லாம் எங்கே படிச்ச? ஜாவா ஸ்கிரிப்டில் படிச்ச. ஸோ XML விச் இஸ் JSXோட வராது, அதுக்கு வெளியே தான் நீ எழுதணும். அதை தான் சொல்லியிருக்காங்க. To be able to use conditional statement in JSX, you should put the if statement outside of the JSX. ஸோ நீ இது JSXன்னு கன்சிடர் பண்ணிட்ட அப்படின்னா வெளியே தான், அதுக்கு வெளியே ஈக்குவல்ஸ்னு போட்டு இதுக்குள்ளேயே எழுதிடக்கூடாது. or you could use a ternary expression instead. ஓகேவா? டெர்னரி எக்ஸ்பிரஷன்னா தெரியும்ல, நம்ம அந்த இஃப் கிளாஸே வந்து டெர்னரியில் படித்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கோலன் வச்சு கொஸ்டின் மார்க், அப்புறம் ஒரு இது கோலன், அடுத்து கொஸ்டின் மார்க்னா இஃப் கிளாஸு, கோலனுக்கு அடுத்து வருது எல்ஸ் இஃபோ இல்லைனா எல்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நம்ம அந்த கான்செப்ட் படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான். அப்போது இங்கே நீ டிக்ளேர் பண்ண போகிற நம்ம JSX-ஐ நார்மலாக டேக்ல எழுதிட்டு டேகுக்குள்ளே என்ன வரணுங்கிறத நீ வெளியே எழுதணும், வச்சு இஃப் கிளாஸ். ஸோ கான்ஸ்டன்ட் x is equal to 5, இதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு. லெட் டெக்ஸ்ட் is equal to goodbye. if x less than 10, which is x less than 10னா 5ஓட இது 10 ட்ரூ தான், கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா டெக்ஸ்ட் is equal to ஹலோன்னு மாற்றிடுங்கிற. அப்போ அந்த டெக்ஸ்ட் போய் எங்கே உட்காந்துரும்? எப்போ உட்காந்துரும்? அதையும் நீ எப்படி எழுதணும் பாரு, கேர்லி பிரேசஸில் டெக்ஸ்ட்னு எழுதணும். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீ இப்போ அங்கே வந்துட்டு H1 டெக்ஸ்ட்னு மட்டும் எழுதுனேன்னா அது என்ன ஆயிரும்? அவுட்புட்டில் டெக்ஸ்ட்னு வந்துடும்.
நான் ஒருத்தங்களோட வேல்யூவை எடுத்து பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அந்த வேல்யூங்கிறத நீ ரியாக்டுக்கு தெரியப்படுத்தணும், விச் மீன்ஸ் ஜேஎஸ்எக்ஸ் ஒரு எக்ஸ்பிரஷனை ஃபில் பண்ண போறேன். இங்க எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி ஃபில் பண்ணுவாங்க, 5+5 ஒரு கேர்லி ப்ராசஸ்க்குள்ள. அதே மாதிரி இங்க ஒரு வேல்யூவை எடுத்து போட போறேன் அப்படின்னா we have to use the curly braces. ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் படிக்கும் போதே அந்த கேர்லி braces மறந்து மறந்து தெரிஞ்சு எழுதுற நேரம்லாம் அப்படியே எழுதி வேல்யூ மாறி இந்த மாதிரி சின்ன அவுட்புட் தான். இது இஃப் கிளாஸே ரொம்ப ரொம்ப சின்ன இஃப் கிளாஸ், இதுலயே தப்பு பண்ணிடுவாங்க. ஓகேவா, ஸோ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிரஷனாக எழுத போகிற எதையோ ஒரு வேல்யூவை டிக்ளேர் பண்ண போகிற அப்படின்னாலே வி ஹாவ் டு யூஸ் கர்லி பிரேசஸ், ரைட்டா? ஸோ இஃப் எனி அதர் திங் கிளாஸஸோ HTML தவிர்த்து ஏதோ ஜாவாஸ்கிரிப்ட் கோடை இன்சர்ட் பண்ண போகிற ஒரு பெரிய ஒரு 2 to 3 லைன்ஸ் கோடாக இருந்தாலுமே அதை வந்து எங்கே யூஸ் பண்ணக்கூடாது, JSXல யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு H1 டேக்னு எழுதிட்டு கர்லி பிரேசஸ்க்குள்ள எழுதக்கூடாது. ஓகேவா, ஸோ தனியாக வெளியே எழுதணும், ரைட்டா? அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது புரியும் நினைக்கிறேன், இல்லைன்னா கேளுங்க, நான் திரும்ப. ரைட், ஸோ இப்போ React ES6 கான்செப்ட்க்கு வந்திருக்காங்க. ஸோ ES6 introduced its classes. A class is a type of function, but instead of using the keyword function to create it, we use the keyword class and the properties are assigned inside a constructor method. இந்த கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம். கிளாஸ்ல வந்துட்டு எல்லாமே வச்சுக்கலாம், ஃபங்க்ஷனுக்குள்ள எல்லாத்தையும் வச்சுப்போம், அதுதான் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஆனால் ஃபங்க்ஷனே ஒரு இடத்துல வைக்கிறது தான் யாரு, கிளாஸ். இதுதான் நம்ம படிச்சிருக்கோம் ஜாவாஸ்கிரிப்ட். அதுக்கு பேர் ES6ன்னு ரியாக்ட் வச்சிருக்காங்க. ஸோ என்ன அப்படி ஹேண்டில் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். இங்க பாரு, a simple class constructor. கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணும், அந்த ஃபங்க்ஷன் இருக்கிற நேம்ல நீ பாஸ் ஆகக்கூடாத உன் கிளாஸ் மூலியமா ஈஸியாக எடுத்துக்கலாம். மீன்ஸ் கிளாஸ் காருங்கிறது என்னது, ஒரு கிளாஸ். கிளாஸ்க்குள்ள கன்ஸ்ட்ரக்டர் நேம் ஈக்குவல்ஸ் டு திஸ் டாட் பிராண்ட் ஈக்குவல்ஸ் டு நேம். அதாவது இந்த கிளாஸ்ல நேம்ல இருக்கக்கூடிய பிராண்டை டிஸ்பிளே பண்ணுது. ஸோ நோட்டீஸ் த கேஸ் ஆஃப் த கிளாஸ் நேம். we have begun the name car with an uppercase character. ஸோ கிளாஸை எப்போவுமே அப்பர் கேஸில் வைக்கணும், ஃபங்க்ஷனே அப்படி தான் வைப்போம், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ திஸ் இஸ் a standard naming convention for classes. ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கன்வென்ஷன் ஃபார் கிளாஸஸ். இந்த கன்ஸ்ட்ரக்டர்ங்கிறது என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணுது, ஒரு எக்ஸாம்பிள் கண்டிப்பா இருக்கும், அதை பார்க்கலாம். இங்க இருக்கு, create an object called myCar based on the car class. ஸோ இங்க என்ன நடந்திருக்கு, நேராக ஸ்கிரிப்டுக்கு வந்திருக்கும். ஓகேவா, அவுட்புட் என்ன, ஜஸ்ட் ஃபார்டுன்னு வந்திருக்கு. ஸோ ஸ்கிரிப்டில் நேராக கிளாஸ்க்குள்ளே எப்போவுமே போகக்கூடாது. கான்ஸ்டன்ட், ஓகேவா, கான்ஸ்டன்ட் myCar. ஸோ ஒரு காரை ஒரு வேரியபிளாக ஜென்ரேட் பண்ணிங்க ஈக்குவல்ஸ் டு நியூ கார் ஆஃப் ஃபார்ட். ஸோ கார் ஆஃப்னு போட்டு எழுதினாலே நம்மளுக்கு ஒரு கிளாஸ் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும் இப்போவே. ஆனால் அந்த நியூ காருங்கிறது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷனை எத்தனை டைம் வேணா கால் பண்ணலாம், ஓகேவா? ஆனால் கால் பண்ணுறது ஒரே ஒரு பிளேஸ்ல இருந்தா கால் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆனால் அந்த ஃபங்க்ஷனையே புது புது இடங்கள்ல கால் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணியிருக்காங்க பாரு, நியூ கார் ஆஃப் ஃபார்டு. இப்போ ஃபார்டுங்கிற பேரு ஒரு ஃபங்க்ஷன் காலாக போயிருக்கு. திரும்ப நீ இன்னொரு கார் லைக் ஷோரூம் கார் அப்படின்னு போட்டு நியூ கார் ஆஃப் ஆடி அப்படின்னு நீ இன்னொன்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அசைன் பண்ணலாம். அது யாரால முடியும்னா கிளாஸால மட்டும்தான் முடியும். ஸோ அதனால கார் ஆஃப் ஃபார்டு அப்படின்னா ஒரு கிளாஸ் நேம் மாதிரி கால் ஆகி இந்த ஃபார்டு நேரா போய் இங்க உட்காந்துரும் நேம்ல. ஓகேவா, அப்போ இந்த காரோட பிராண்ட் நேம் விச் இஸ் மை காரோட பிராண்ட் நேமை கேட்ட அப்படின்னா இவங்க இந்த ஃபார்டு இங்க போய் உட்காந்து திஸ் டாட் பிராண்ட் ஈக்குவல்ஸ் டு நேம். அப்போ இதுவுமே ஒரு கிரியேஷன் மாதிரி தான், ஒரு பிராண்டுன்னு ஒரு நேம் கிரியேட் பண்ணி ஈக்குவல்ஸ் டு நேம்னு சொல்லியிருக்கேன். அதாவது இங்க வந்திருக்கிற நேமை பிராண்டுக்கு அசைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன். ஓகேவா, எங்க இந்த ஃபார்டை நீ அனுப்புன, நம்ம அனுப்பியிருக்கோம். ஸோ நியூ கார் ஆஃப் ஃபார்ட், கார் அது கிளாஸ், ஃபார்டு நேரா போய் கன்ஸ்ட்ரக்டர்ல போய் உட்காரும். அதாவது அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது, புரியுதா? நீ அனுப்பின பேரை ஒருத்தனுக்கு வேலையா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி விடுது. யாருக்கு வேலையா, பிராண்டுன்னு ஒரு பேருக்கு அசைன் பண்ணி விடுது. ஸோ நீ அனுப்பின ஃபார்டை இங்க விழுந்து இவன் திஸ் டாட் பிராண்ட் இந்த பிராண்டுக்கு அசைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன். இவ்வளோத்தையும் யாருக்கு நீ அசைன் பண்ணிக்க, மை காருக்கு. என்னோட கார் ஃபார்டு, ஸோ என்னோட பிராண்ட் நேம் என்ன,
என்னோட காரோட பிராண்ட் நேம் ஃபார்டு தான் அப்படிங்கிற ஒரு டெஃபினைட்டாக கொண்டு வர்றது தான் இந்த கிளாஸோட ப்ரொசீஜர். ஸோ டாக்குமெண்ட் டாட் ரைட் டாம் யூஸ் ஆகிருக்கு பாரு. HTML எழுதுறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், மை கார் டாட் பிராண்ட் அப்படின்னா பிராண்ட் என்ன, ஃபார்டு. ஏன் பிராண்டுன்னு கூப்பிடுறோம், ஏன்னா நீ பிராண்டை தான் கிரியேட் பண்ணி அது என்ன பேரு நீ தான் அசைன் பண்ணியிருக்க. யார் மூலியமா, கிளாஸ் மூலியமா அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் மூலியமா. ஸோ இந்த எக்ஸாம்பிள் புரியும்னு நினைக்கிறேன். நான் திரும்பவும் ஒன் மோர் சொல்கிறேன். ஒரு வேரியபிளை நீ கிரியேட் பண்ணியிருக்க, கிரியேட் பண்ணிட்டு அதில் ஒரு கிளாஸை கால் பண்ணுற. எப்படி, நியூன்னு போட்டு கார் ஆஃப் ஃபார்டு. ஸோ ஃபார்டுங்கிற பேர் நேராக இங்கே வரும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்டரில் யார் வராங்களோ அவங்களுக்கு என்ன செய்யணும், திஸ் டாட் பிராண்டுன்னு அசைன் பண்ணுன்னு சொல்கிறேன். நீ கமான் போட்டு கலர்னு எழுதி திஸ் டாட் கலர் இஸ் ஈக்குவல் டு கலர். அப்போ நீ இங்கே கமா ரெட்டுன்னு போட்டேன்னு, ரெட்டு நேராக கலரில் விழுந்து கலர் நேராக இங்கே விழுந்து இங்கேருந்து திஸ் டாட் கலருக்கு அசைன் ஆயிடும். அப்போ நீ மை கார் டாட் கலர்னா கலர் என்னங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகும். இந்த ப்ரொசீஜர் தான். ஸோ இந்த கிளாஸ் ஃபார்மேட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, யாருக்கும் புரியாமல் இருக்குதா? இது ஆல்ரெடி நமக்கு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்த்துருக்கோம். எஸ், இதெல்லாம் ஓகே, சூப்பர்டா. ரைட், நம்ம நெக்ஸ்ட் டே போகலாம். Okay, sorry. Yes, next பார்த்தோம் அப்படின்னா variable. So before year 6, there was only one way of defining your variables with the bar that back here. If you did not define them, they would be assigned to the global object unless you were in strict mode. Then you would get an error if your variables were undefined. Now with EF6, there are three ways of defining your variables: var, let, and constant. ஸோ எப்போவுமே ஜாவா ஸ்கிரிப்டில் சொன்னதே தான் சொல்கிறாங்க. நீங்கள் கிரியேட் பண்ணும்போது மைக்காரன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கு, கான்ஸ்டன்ட் சொல்லுவீங்க. இதில் நீ லெட்டும் போடலாம் இல்லை வேறும் போடலாம், அது உன்னோட விஷயம். ஓகேவா? ஆனால் நம்ம மேக்ஸிமம் கான்ஸ்டன்ட்டே யூஸ் பண்ணலாங்கிறது தான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு சபதம் எடுத்தோம். ஓகேவா? அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் போட்டிங்கன்னா ரியாக்ட்லையும் எரர் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதை எப்படி டிக்ளேர் பண்ணணும்னு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் புரியுதா? நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை தான் திரும்ப ரீகால் பண்ணுறோம். ஆனால் ரியாக்டுக்கு இது புதுசு. ஸோ ரியாக்டில் ஒரு சின்ன ஃபார்மேட்டாக நம்ம தெரிஞ்சு வச்சு. ஸோ இஃப் யூ யூஸ் வேர் அவுட்சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன், இட் பிலாங்ஸ் டு த குளோபல் ஸ்கோப். இஃப் யூ யூஸ் வேர் இன்ஸ்டெட் ஆஃப் த ஃபங்க்ஷன், இட் பிலாங்ஸ் டு தட் ஃபங்க்ஷன். ஸோ வேற ஃபங்க்ஷனுக்கு வெளியே யூஸ் பண்ணினா அது குளோபலாக, ஃபங்க்ஷன் வெளியவும் அந்த எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 5.6 ஆக்சஸ் ஆகிக்கும். ஆனால் ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணினா அது ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற ஒரு ஆளாக இருக்கும் அர்த்தம். So if you use var inside of a block, that is for loop, the variable is still available outside of the block. So var as a function scope, not a block scope. So var வந்து நீ எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? let வந்து அதே மாதிரி தான், block scoped version of var. It is limited to the block where it is defined. If you use let inside of a block, that is for loop, the variable is only available inside the function. ஸோ ஒரு லூப்புக்குள்ள லெட்டை யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த லூப்புக்கு மட்டும்தான் எக்ஸ் வந்து ஆக்சஸ் ஆகும், அதை விட்டு வெளியே ஆக்சஸ் ஆகாது. ஸோ இட்ஸ் அ பிளாக் ஸ்கோப்னு சொல்றாங்க. பட் வேற அப்படி கிடையாது, லூப்பை விட்டு வெளியே வந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கும். அதான் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி. கான்ஸ்டன்ட் தான் ரொம்ப பெரிய அந்த பிளாக் ஸ்கோப் தான் அதுவும், ஆனால் அது ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ எப்படின்னா variable that once it has been created, its value can never change. So x is equal to 5.6 in assignment அப்படின்னா x equals to நீ வேற எதுவுமே ஜெனரேட் பண்ணிடவே கூடாது உன் கோடுல. ஓகேவா? So if it does not define a constant value, it defines a constant reference value. Because of this, you cannot design a constant value, constant array, constant object. So நீ இதை வச்சுட்டு கான்ஸ்டன்ட் பேரை போட்டு வேல்யூவோ இல்லை அரேயோ ஆப்ஜெக்ட் எதையும் ஜென்ரேட் பண்ணிட்டு முடிச்சுட்டு இருக்கக்கூடாது. பட் யூ கேன் சேஞ்ச் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டன்ட் அரே, சேஞ்ச் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கான்ஸ்டன்ட் அரே. 8.6ங்கிறத நீ 7.6ஓ இல்லை 4.6ஓ மாற்றிக்க முடியும். ஆனால்
கான்ஸ்டன்ட் நீ எங்கே மேலே குட்டியோ அங்கே தான் மாற்றணும். ஸோ இட்ஸ் ஆல்சோ எ பிளாக் ஸ்டேட்மெண்ட். எங்கேயும் வெளியே யூஸ் பண்ண முடியாது. இது மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ணாதீங்கன்னு மாதிரியும் சொல்லுவாங்க. ஏன்னா வேர் லெட்டோட இது ஒரு மாதிரி குழப்புன்னு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் என்ன பொறுத்தவரை வேர் லெட்டோட இதுதான் ஈஸி. பிகாஸ் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுதுற அதில் கான்ஸ்டன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5.6 முடிஞ்சுட்டா அந்த எக்ஸோட வேரியபிள் முடிஞ்சுட்டு நெக்ஸ்ட் நீ ஏதாவது கிரியேட் பண்ணீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஒய் கான்ஸ்டன்ட் ஏங்கிறது உன்னோட வேரியபிள் பேரில் நீ யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னு வையன் இந்த லெட்டோ வேரோ எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணுறது திரும்ப எங்கேயாவது ஒரு இடத்துல எக்ஸ் போடுறது அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா வேற ஏதோ நம்பர் மிக்ஸ் ஆகி வரும். குழப்பத்தில் உண்டாகுமே. எவ்வளோ தூரம் ஷார்ட் ப்ரோக்ராமாக இருக்கோ நீங்கள் லெட்டு வேர் யூஸ் பண்ணிக்கலாம். லாங்கஸ்ட்டாக ப்ரோக்ராம் போடும் போது கான்ஸ்டன்ட் தான். இப்போ நான் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ்லேயே கான்ஸ்டன்ட் தான் யூஸ் பண்ணுவேன். let us see some examples. ஸோ அவ்வளோதான் கோடிங் செஷன் ஐ தாட். ஸோ இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகால் தான் நம்மளுக்கு. நான் அந்த கிரியேஷன் ஃபைல் ஒன் மோர் டைம் நான் ஷேர் பண்ணேன். ஸோ பிபிடி வைஸ் உங்களுக்கு எல்லாம் அண்டர்ஸ்டாண்டா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா யாருக்கும்? இப்போ நான் ஒரு பிபிடி விஷுவல் ஷேர் பண்ணுறேன். அதில் பாருங்கள். ரியாக்டை பொறுத்த மட்டும் டெய்லி ஒன்று ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? பட் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கணும். நீங்கள்லாம் இப்போ ஒர்க் பண்ணி பார்த்துட்டீங்க பார்த்தியா? ஸோ உங்களுக்கு தான் வந்து அது ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்மேட்டாக மாறிடும். இப்போ இதெல்லாம் நான் ஒர்க் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் ரியாக்டில் தான். ஸோ ரியாக்டில் நான் இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டரிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய ஃபைல் வரும். கரெக்டாக? ஆனால் நான் லாஸ்ட் கிளாஸில் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லாமல் போயிட்டேன். இந்த நிறைய ஃபைலை டெலீட் பண்ணிடணும் தேவையில்லாததெல்லாம். இங்கே பார்த்தியா நிறைய இருக்குது. பட் நான் இங்கே சோர்ஸில் என்ன வச்சுருக்கேன், ஜஸ்ட் ஆப் இண்டெக்ஸில் இருந்த ஆப்புக்கு போகும். ஆப்பில் இருந்து 2 பேஜ் ரெண்டரிங்கிறது இருக்குது. ரெண்டரிங் காம்பனன்ட்ஸ் ரியாக்ட் அப்படிங்கிறதுல 2 பேஜ் இருக்கு. ஸோ இதை சொல்லியிருக்கான். நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா? ஸோ புரியுதா? இங்கே இது வந்து எப்படி எழுதியிருக்காங்க, இஃப் கிளாஸ் வெளியே எழுதியிருக்காங்க, ரிட்டன் இங்கே இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் இந்த மாதிரி எம்டி இதை எழுதணும். ஒரு டேக் இருந்தாலும் சிங்கிள் டேக் டபுள் டேக்காக இருந்தாலும் எம்டி இதை எழுதிடும். இல்லைனா எரர் காமிச்சிடும். விச் இஸ் ஒன் டாப் லெவல் அப்படிங்கிறத படித்தோம்ல, அதுதான். ஓகேவா? ஸோ ஒன் மோர் திங், எப்படி எப்படி பேஜஸை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ என்னன்னா இண்டெக்ஸ்ல இருந்து ஆப்புக்கு ரெண்டர் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆப்ல இருந்து இப்படி டைரக்டா நம்ம ஃபைலை ரெண்டர் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். ஆனால் லாஸ்ட் கிளாஸ்ல ஒன்று சொல்லியிருந்தேன், டைரக்டா நம்ம ஃபைலுக்கு ரெண்டர் பண்ண மாட்டோம். இந்த ஃபைலை வந்து இன்னொரு ஒரு ஃபார்மெட்ல நம்ம வந்து ரெண்டர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்படின்னா ரவுட்டிங், ஓகேவா, மாதிரி சொல்லுவோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஸ்லாஷ்ன்னு போட்டு எழுதக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பேக் எண்ட்ல வரக்கூடிய ஒரு ஏபிஐ கால் அப்படின்னு. ஆனால் அந்த பேக் எண்ட் கூடிய ஏபிஐ காலை நீங்கள் இங்கே எழுதிடுவீங்க பேக் எண்டா. ஆனால் டிஸ்பிளே ஆகுறது இது உங்களுக்கு பார்த்தா ஏபிஐ கால் மாதிரி இருக்கா? இல்லை, QJJ ஒரு மீட்டுக்கூடியான ஒரு கோட் வேர்டு இது. ஓகேவா? அந்த கோட் வேர்டு தான் உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகுது. அப்போ இந்த கோட் வேர்டெலாம் எப்படி ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இது ஒரு ஏபிஐ கால் தான். இதுக்கு பின்னாடி நடக்கிறது ஏபிஐ கால். பட் உன் ஃப்ரண்ட்ல உன் கண்ணுக்கு தெரியுது என்னது, ஃப்ரண்ட் எண்டோட கோட் விச் இஸ் QJJ-ZXQM TRZ. ஸோ இது வந்து ஒரு கோட் வேர்ட் மீட்டிங் உள்ளது. இதே இது நம்ம வேற ஏதாவது ஒரு வெப்சைட் போகிறோம்னு வையேன், அதில் வந்துட்டு நான் ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா என்ன வந்து இருக்குது, ஸ்லாஷ் ரிசல்ட்ஸ் சர்ச் query ஈக்குவல்ஸ் டு இதுவுமே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய ஒரு வேர்டு தான் விச் இஸ் ஃப்ரண்ட் அண்ட் கோட். ஆனால் பேக் எண்டில் நடக்குது ஒரு ஒரு பேக் எண்ட். இந்த பேஜை கிளிக் பண்ணா எடுத்துட்டு வான்னு சொல்றேன். ஆனா கொரியே உனக்கு பேக் எண்டோட அந்த ஏபிஐ காலை இங்க டிஸ்பிளே பண்ண வைக்க கூடாது. ஏபிஐ கால் எப்படி இருக்கும்னா கண்ணாப்புனான்னு எழுதி இருக்கும். நீங்க இந்த மெயில்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏபிஐ காலோட டிஃபரன்ஸ் டேப்னு இருக்கா? இதே இது நான் வேற ஏதாவது ஒரு பேஜுக்கு போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு போறேன்னு வைங்க, இப்போ ஸ்லாஷ்ன்னு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கா? ஸோ மெயிலுக்கு வந்து அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு ஃப்ரண்ட் அண்ட் கோடே சும்மா ஏதேதோ வச்சிருப்பாங்க. ஓகேவா?
இந்த ஃப்ரண்ட் எண்டா ஸ்லாஷ் வர்றது எப்படிங்கிறத ரியாக்ட்ல பண்ணுவாங்க எப்படின்னா, அதுக்கு பேர் தான் ரெண்டரிங். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரெண்டரிங் ஃபைலே நான் எப்படி எழுதுறேன்னு பாரு. நான் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டரிங்கோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். கேம் ஸ்டார்ட் கொடுக்கேன். ஸோ இண்டெக்ஸ் கேம் ஸ்டாப். ஸோ இண்டெக்ஸ்ல இருந்து ஆப்புக்கு போகுது, ஆப்ல இருந்து ரெண்டருக்கு போகுது, ரெண்டர்ல இருந்து H2 மெசேஜ் வருது, அதுக்கு கீழே ரெண்டரிங் டூங்கிறது இன்னொரு ரெண்டரிங் டூங்கிற மெசேஜ் வருது. ஸோ இது ரெண்டும் நமக்கு அவுட்புட்ல வருதான்னு ஒரு 2 வெயிட் பண்ணும், வந்துடும். யா, நமக்கு அவுட்புட் வந்து. ஸோ இப்போ அந்த ரெண்டரிங் மெத்தடை சொல்றேன் பாருங்க. ஸோ இண்டெக்ஸ்ல இருந்து ஆப்புக்கு போகுது. ஓகேவா? நம்ம ரெண்டரிங் டூங்கிறத ஸ்லாஷ், இதுக்கு பேர் வந்து ஸ்லாஷ் ரெண்டரிங் பண்ணா இது வரணும். ஸ்லாஷ் ரெண்டரிங் டூன்னு போட்டா இந்த பேஜ் வரும். ஸோ அதை எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இதை ரெண்டையும் அழிச்சிருங்க. எனக்கு எப்படிலாம் எரர் வருது, என்ன பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் பண்றேன்னு பாருங்க. போட் ரவுட்டர் அப்படிங்கிறது நமக்கு வேணும் எனக்கு. ஆனால் ரவுட்டுன்னு அடித்தோடனே இங்கே எதுவுமே வரல. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பேக்கேஜ். ஸோ இதெல்லாம் எப்படி எனக்கு அந்த பேக்கேஜ் தெரியும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. அது நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை எடுத்து ஒர்க் பண்ணும்போது இந்த இதெல்லாம் இப்போ நான் டவுன்லோட் பண்ண போகிற பேக்கேஜஸ் எல்லாமே சாதாரண பேக்கேஜ். நீங்கள் ரியாக்ட்னு போட்டு கிரியேட் பண்ண உடனே என்பிஎம் ஐன்னு ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதுதான் நம்ம நேற்று நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். என்பிஎம் ஐ அப்படின்னா எல்லாம் நார்மலாக இன்ஸ்டால் ஆயிரும். மோட் மாடியூல்ஸ்லேருந்து எல்லாம் சரி. என்பிஎம்ஐனா நம்மளுக்கு இந்த ஆல்ரெடி கிரியேட் ரியாக்ட் ஆப்னு கிரியேட் ஆகும்போது சில பேக்கேஜ் டாட் ஜேஎஸ்ஆன் இப்படிலாம் ஜென்ரேட் ஆகுதோ அது மாதிரி ஆயிரும். இதெல்லாம் நீங்கள் கிட்ல இருந்து க்ளோன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இன்னொரு திங், கிட்டை பற்றி சொன்னா கிட்டாஸ் எதுவும் நடந்துச்சா? கிட் பற்றி கிட்டப் கிளாஸ் தான். ஆனால் கிட்டை பற்றி ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்துருந்தேன்னா, இந்த கோடெல்லாம் தூக்கி அங்கே போடுறது தான் கிட்டப்பு, என்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க கிட்ட. ஓகே. ஸோ அதுதான் ஓகேவா. இப்போ நீங்கள் அந்த கோடை அங்கேருந்து வாங்குறீங்கன்னு என் கிட்டப்பில், இப்போ நான் பண்ண கோடை உங்கள் லேப்பில் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோ. அப்போ வந்து உனக்கு இந்த என்பிஎம்ஐலாம் வராது. அப்போ நீ என்பிஎம்ஐன்னு கொடுக்கணும். வா, அதுதான் ப்ரொசீஜரு. அண்ட் தென் இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா என்பிஎம்ஐ ரவுட்டர் இன்ஸ்டால் பண்ணணும். அது என்னன்னா, ரியாக்ட்ல இருக்கிற ஒரு ரவுட்டர் மெத்தடை நான் பேக்கேஜா இன்ஸ்டால் பண்றேன். அது யார் மூலியமா? டோம் மூலியமா. இவங்களை இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஒரு சில விஷயத்த நான் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ 15 வர்னபிலிட்டிஸ் டவுன்லோட் ஆயிருக்கு. ஓகேவா? ரைட். இப்போ பாரு, நான் இங்க டைப் பண்றேன். போர்ட் இதெல்லாம் நீங்க ஒரு செஷனா படிப்பீங்க. அந்த ப்ரௌசர் ரவுட்டர் இம்போர்ட் ஃப்ரெஷ் ஆகல. அது நம்ம இதை மட்டும் காப்பி பண்ணி போகணும்.
பேக்கேஜ் இப்போ இன்ஸ்டால் ஆனால் கொஞ்சம் இந்த ஹோல் ஆப்பே ரெஃப்ரெஷ் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா எனக்கு வந்து இங்கே பார்த்தேன்னா மொத்தமாகவே ஒரே ஒரு ஆப்பு தான், ஓகேவா? பட் உனக்கு இங்கே எத்தனை இருக்குது? இப்போ 3 இருக்கு. 3 இருக்கிறனால அது ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும், கண்டிப்பாக டிலே ஆகும், ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. ரவுட்டர் இந்த எல்லாம் வந்துருக்கா. ஸோ இவங்க பண்ணியிருக்காங்க பத்தியா? ரவுட் இந்த பாத் மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ ரவுட்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா ரவுட்னாலே என்ன, ஒரு ஒரு விஷயத்துக்கு பாதை காமிக்கிறது, ஓகேவா? ரவுட்டிங், ரவுட்டர், நேவிகேட் இவங்க எல்லாமே அப்படிதான். ஒரு விஷயத்த தெரியாததை கை காமிச்சுட்டு இதுதான்ப்பா இடம் அப்படின்னு ஒரு ரூட் மேப்போ ஏதோ கொடுக்குறது. அந்த ரூட்ல இருந்து எடுத்த இடம் தான் ரவுட். ஸோ ரவுட்டர்ல இருந்து ரவுட்ஸ், அதாவது நான் ஒரு விஷயத்த வழி காமிக்க போறேன். ஸோ அதனால வழி என்ன வழிங்கிறத சொல்லிக்கியா? அப்போ யாரெல்லாம் அந்த வழிக்கு போகணுங்கிறத ரவுட்ஸ்ன்னு ஒன்று கிரியேட் பண்ணணும். இதுக்குள்ள நீ யாருன்னா அந்த ரவுட்ஸ்குள்ள எந்த பர்சன்ஸ்லாம் இடத்துக்கு போகணும். நம்மளுக்கு இங்க பர்சன்ஸ்னா யாரும் இல்லை, ஒவ்வொரு ஃபைல் தான் நம்மளுக்கு பர்சன். அப்போ ஃபர்ஸ்ட் ரவுட் பாத், என்ன பாத்னா நீங்க எழுத போற அந்த ஸ்லாஷை சொல்றது. ஸ்லாஷ் ரெண்டு கேபிட்டலும் கொடுத்துக்கலாம், அது உன்னோட விஷயம். நான் ஃபர்ஸ்ட் ரெண்டரிங் 1ன்னு கொடுத்து அதுல எந்த எலமெண்ட் விச் இஸ் நம்ம படிச்சதெல்லாம் இது எல்லாமே காம்போனன்ட், ரியாக்ட் காம்போனன்ட்னு சொல்லலாம், இல்லை எலமெண்ட்னு சொல்லலாம். ஸோ ஒரு எலமெண்ட் ஈக்குவல்ஸ் டு என்ன எலமெண்ட் நம்மளுக்கு ரியாக்ட் 1ல போகணும், இந்த ரெண்டரிங்கோட எலமெண்ட். ஸோ தென் அது வரல, ஆட்டோமேட்டிக்காக வர வேண்டியது, ரிஃப்ரெஷே ஆகலை, போடு வெயிட் பண்ணு. இம்போர்ட் நான் நேற்றே காமிச்சோம்ல, ரெண்டரிங் அடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும்னு, என்ன வரவே இல்லை வரும். ரெண்டரிங் காம்போனன்ட்ஸில் ரியாக்ட் ரெண்டரிங்கில் ரெண்டரிங் போகணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் நீ எழுதியிருக்க, ஓகேவா? இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், செல்ஃப் க்ளோஸ் ஸ்டாக் பண்ணியிருக்கேன். இந்த ரவுட்டை ஓப்பன் பண்ணதுக்கு க்ளோஸ் பண்ணல. ஸோ இங்கே வந்து ஸ்லாஷ் ரெண்டரிங் 1 அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா ரெண்டரிங் பேஜ் வரும். அதே மாதிரி இன்னொரு யாரை அனுப்ப போறேன்னா ரவுட்ல பாத் ஸ்லாஷ் ரெண்டரிங் 2 அப்படிங்கிறது யார் என்ன எலமெண்ட் அனுப்ப போறேன், ரெண்டரிங் 2 தானே அவங்க பேர், எஸ் 2. இதுக்கும் ஆட்டோமேட்டிக் ஒர்க் ஆகல, செல்ஃப் க்ளோஸிங்கை 2 டைம் க்ளோஸ் பண்ணும். இந்த டேகுக்கு இது வந்துட்டு ரெண்டரிங் ஃப்ரம் / காம்போனன்ட் ரியாக்ட் ரெண்டரிங். இப்போ என்ன நடந்திருக்கு, எரர் எல்லாம் அடிக்குதா? சக்ஸஸ்ஃபுல். இந்த சக்ஸஸ்ஃபுல்லும் வரலை அப்படின்னா இந்த பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் ஆகலைன்னா ஏதாவது எரர் அனுப்பிச்சுடும். ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, ஸ்லாஷ் ரெண்டரிங் 1 போட்டால் ரெண்டரிங் வரணும், ஸ்லாஷ் ரெண்டரிங் 2 போட்டால் ரெண்டரிங். இப்போ நீ அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வராது. இதுக்கு பேர் என்ன, இப்படி பிளாங்காக இருக்குன்னா இதுக்கு பேர் ஸ்லாஷ்னு அர்த்தம், ஓகேவா? இங்கே வந்து ஒரு ஸ்லாஷ் ஆட் ஆகிருக்குன்னு அர்த்தம். யூடியூபே பார்த்தேன்னு ஏன் youtube.com ஸ்லாஷ்னு போட்டேன் அப்படின்னா அது youtube.com தான் எடுத்துக்கும். ஜஸ்ட் ஸ்லாஷ்னா ஃபர்ஸ்ட் பிளெயினான பேஜ்னு அர்த்தம், ஓகேவா? அதனால நான் வச்சுக்கோ. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கு, நான் ஸ்லாஷ் ரெண்டரிங் 1ங்கிற போட்டேன் அப்படின்னா எனக்கு ரெண்டரிங் 1 பேஜ் வரும். ஸ்லாஷ் பார்த்தியா, ஃபர்ஸ்ட் பேஜ் ஒன்று. ஸோ இது ஸ்லாஷ். அடுத்து ரெண்டரிங் 2 போடுறேன், ரெண்டரிங் 2ஓட பேஜ். நீ இன்னுமே இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதலாம், எவ்வளோ நாளும் எழுதிட்டே போகலாம், அது உன்னோட விஷயம், ஓகேவா? நீ அந்த பாத்தை எப்படி செக்மெண்ட் பண்ணுற, அந்த பாத்தை நீ கூப்பிட்டா என்ன நடக்குது, இதுதான் ரெண்டரிங் ரவுட்டிங் ஃபார்மேட், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரவுட்டரை கிரியேட் பண்ணுறேன், ரவுட்லேருந்து ரவுட்ஸ் எடுக்கிறேன், ரவுட்ஸ்லேருந்து எந்த ரவுட்டு போகணும், எந்த ஃபைலுக்கு யாரு எங்கே போகணுங்கிற பாத்தையும் எலிமெண்ட்டையும் கொடுத்து போகிறேன். இதெல்லாம் ப்ரௌசர் ரவுட்டருங்கிறது மூலியமாக அனுப்புவோம், ஓகேவா? ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமானது யாரா இருக்கா, இந்த ரியாக்ட், ஓகேவா? அப்போ இந்த ஸ்லாஷுக்கு இது ஜஸ்ட் ஒரு பேஜை ரெண்டர் பண்ணும். அப்போ யூடியூப்லலாம் எப்படி எழுதியிருப்பாங்க,
யூடியூப்ல இது இப்போ ஷார்ட்ஸ்னு ஒரு எலமெண்ட் இருக்கும். ஓகேவா? ஷார்ட்ஸ்னு ஒரு எலமெண்ட் இருக்கும். கிளிக் பண்ணா என்ன வரணும்? ஸ்லாஷ் ஷார்ட்ஸ். இது வந்து வீடியோவோட இது அவங்களோட கோட் வருது. ஓகேவா? பட் ஸ்டார்டிங்ல என்ன வருது? ஸ்லாஷ் ஷார்ட்ஸ் ஸ்லாஷ் ஒரு ஏபிஐ கால். இதுக்கு மொத்தமாவே ஒரே ஏபிஐ. இவங்க எப்படி எழுதியிருப்பாங்கன்னா எழுதியிருப்பாங்க ஸ்லாஷ் ஷார்ட்ஸ். அந்த ஒரு குறிப்பிட்ட இப்போ இந்த வீடியோ மாறிச்சுன்னா அடுத்த கோட் வேர்டு மாறிடும். ஸோ அந்த கோட் வேர்டுலாம் அப்பப்போ மாறணும்னுக்காண்டி அதுக்கு ஒரு வேர்டிங்ஸ் இங்கே எழுதுவாங்க. அது நீங்கள் இந்த டாலர் வச்சு பார்த்துருப்பீங்க. டாலர் போட்டு ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்துருப்பீங்க. அந்த கான்செப்டை இங்கே தான். ஸோ அந்த மாதிரி ஸ்லாஷை எழுதி ஒர்க் பண்ணுறக்கூடிய அந்த பார்த்து தான் இந்த ரியாக்ட் பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். ஸோ அந்த ரவுட்டிங் புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, சூப்பர். நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த ரவுட்டிங் மெத்தடை ஒன்ஸ் ட்ரை பண்ணி இதே மாதிரி முடிஞ்சா ஃபோட்டோ அனுப்புங்க. இல்லை நெக்ஸ்ட் கிளாஸில் வரும்போது நான் ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ மண்டே நம்ம அடுத்து ரியாக்டில் உள்ள நெக்ஸ்ட் ஒரு நியூ செஷனை கேரி அவுட் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? ஸோ எனி டவுட்ஸ்னால் கேட்கலாம், இல்லை நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.